எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீக் வந்து உமன்ஸ் டே வரனால, பெண்களுக்கு எது நல்லதோ, அத எனக்கு தெரிஞ்சத நான் ஷேர் பண்றேன். கருப்பு உளுந்து எல்லாருக்கும் தெரியும், பெண்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு. ஆனா, அந்த டீனேஜர் பசங்க வந்து கருப்பு உளுந்துல வந்து களி, கஞ்சி எல்லாம் செய்தாச்சுன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இட்லி பொடி நார்மலாவே நல்லா பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருப்பு உளுந்துல இட்லி பொடி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 1 கப்பு கருப்புளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, சின்ன துண்டு காயம், 1 வத்தல். நான் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் தேவைக்கு எடுத்துக்கலாம். ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் இந்த கருப்பு உளுந்தை போட்டு, ஈரமே இல்லாத ஒரு கரண்டினால் இதை நல்லா வறுக்கலாம் மிதமான சூட்டில். இது எப்படி வறுந்துட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஒயிட் கலர் போர்ஷன் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராட்டு வந்திருக்கும். அதில் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா ஒரு உளுந்தெடுத்து கடித்து பார்த்தா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த டைமில் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கலாம். இதுவும் ஈரமே இல்லாத ஒரு பிளேட்டாட்டு இருக்கும். இதே இதில் திரும்ப நம்ம அந்த கடலைப்பருப்பையும் போட்டு அதையும் மிதமான சூட்டில் நல்லா வறுக்கலாம். இதுவுமே கோல்டன் ப்ரௌன் கலராட்டு வறுக்கலாம். இதுவுமே ஒன்று எடுத்து நம்ம கடித்து பார்த்தா மொறுமொறுன்னு இருக்கும். இருக்கிற டைமில் மாற்றி வைக்கலாம். இதெல்லாமே புதுசாக சமையல் படிக்கிற பிள்ளைங்களுக்காக, தெரியாதவங்களுக்காக. ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நல்லாவே இதெல்லாம். ஒரு வத்தல் வந்து மட்டும் போட்டு வறுக்கலாம். காயமும் சின்ன துண்டு போட்டுக்கலாம். எதுக்கு ஒரு வத்தல் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, பீரியட் நேரங்களில் வயிறு ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு புண்ணு போல தான் ஆயிருக்கும், வயிறு வலிக்கும். அந்த டைமில் நமக்கு நிறைய காரம் நம்ம சாப்பிட வேண்டாம். அதனால் ஒரே வத்தல் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் ஆறட்டும். எள்ளு நம்ம போட்ட உடனே அது நமக்கு படபடன்னு பொரியும். உடனே நமக்கு ரெடி ஆயிரும். அதனால் இது கரிஞ்சிடாமல் பக்குவமாக பார்த்து அதையும் பொரித்து எடுத்து இதில் மாற்றி வச்சிடலாம். இதில் கல்லுப்பையும் போட்டு வறுக்கணும். ஏன்னா கல்லுப்பில் வந்து ஈரப்பதம் இருக்கும். நம்ம இட்லி பொடியில் டைரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் இதில் இருக்க ஈரனால அந்த இட்லி பொடி நமக்கு கெட்டு போயிடும். அதனால் அதையும் லைட்டாக வறுத்துட்டே நம்ம வந்து சேர்க்கலாம். கருவேப்பிலை நல்லா கழுகிட்டு ஒரு கிச்சன் டிஷ்யூவில் நம்ம அந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். அப்போ இதில் இருக்க ஈரம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அப்புறமா இதையும் நம்ம இதில் போட்டு நல்ல மிதமான சூட்டிலே நல்லா இதை வறுத்து எடுக்கலாம். ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக இதுலேயும் போகணும். இது நல்லா மொறுமொறுன்னு வரும். நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும். ஈரம் இல்லாத கையினால் நம்ம இதை லைட்டாக நம்ம வந்து தொட்டு பார்த்தாச்சுன்னா இப்படி கசக்கி பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும் போதே இதையும் நம்ம அந்த பருப்பு ஆல்ரெடி வறுத்தது கூட போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இதை ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும் போதே பொடிச்சாச்சுன்னா நமக்கு மிக்ஸி ஜாரில் ஈரம் லைட்டாக வந்துடும். அதனால இது நமக்கு கெட்டு போயிடும். அந்த இட்லி பொடியெலாம் நமக்கு 1 மாதம் 2 மாதம் ஆனாலுமே இது கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக நம்ம செய்து வச்சோம்னா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு வேண்டாம். வெளியே இருந்தாலே நமக்கு இது 1 மாதம் 2 மாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பக்குவமாகவே நம்ம செய்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறிட்டான்னு பார்க்குறதுக்கு கையை வச்சு இப்படி தொட்டு பார்க்கலாம். சூடு கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காயம், வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லையுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கலாம். காயம், இந்த வத்தல், கருவேப்பிலை எல்லாமே நல்லா நம்ம பவுடராட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். நல்லா அதை பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எல்லா பருப்பையும் போட்டு நார்மலாக இட்லி பொடி கொஞ்சம் கொரன்னு இருக்கும்ல, அது மாதிரி நல்லா நம்ம பொடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஈரம் இல்லாத ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றி வைக்கலாம். நான் இது வீடியோக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். வெள்ளை எள்ளு நம்ம சேர்த்ததுனால இது வந்து நமக்கு கருப்பு உளுந்து வச்சு நம்ம செய்தாலுமே கருப்பு கலராட்டு இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம பிளாக் கலராட்டு இருந்துச்சுன்னா பிள்ளைங்க இது என்ன கருப்பு கலராக இருக்குது அப்படின்றவாங்க. அதனால் வெள்ளை எள்ளே நம்ம வச்சு இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியெல்லாம் பிள்ளைங்களுக்காகவே நம்ம செய்யலாம். இது வந்து நல்லெண்ணெய் வச்சு நம்ம சாப்பிட்லாம். தெரியும், ஏஜ் அட்டன் பண்ண டைம்லலாம் நல்லெண்ணெய் வந்து நமக்கு வந்து சாப்பிட தருவாங்க.
கருப்பு உளுந்தில் களியும் நல்லெண்ணெயும் போட்டு நமக்கு தருவாங்க. ஆனால் இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம நல்லெண்ணெய் வந்து தோசையிலேயே நம்ம அவங்களுக்கு நிறையாவே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாட்டு இந்த தோசையில் நிறையாவே விட்டுட்டு நம்ம கொடுக்கலாம். இது வந்து டீனேஜர் பிள்ளைங்க மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நம்ம பீரியட் வர்ற நேரங்களில் இந்த மாதிரி தோசையில் வந்து நம்ம நல்லெண்ணெய் நிறைய போட்டு ஒரு 3 நாள் நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வயிறு வலிக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு நிறைய ஓவர்ஃப்ளோவும் ஆகாது. நல்லாயிருக்கும் நமக்கு. 45 வயசு 50 வயசு ஆகும்போது மெனப்பாஸ் டைமில் கூட இது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியை எடுத்து வச்சுட்டு இட்லி பொடியிலையுமே நிறைய நம்ம நல்லெண்ணெய் நம்ம சேர்க்கலாம். ஏஜ் அட்டன் பண்ண டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு வந்து இந்த கருப்பு உளுந்தில் வெந்தயம் எல்லாம் போட்டு களி பண்ணிவிட்டு எங்கள் ஊர்லலாம் தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டுட்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து தருவாங்க. அது தந்துட்டு அந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு அந்த தோடிலேயே ஃபுல்லாக நல்லெண்ணெய் போட்டு வாயில் நமக்கு தருவாங்க. நமக்கு சாப்பிடவே முடியாது. ஆனால் அதை திட்டி திட்டி நீ கண்டிப்பாக சாப்பிடணும்னு நம்ம வாயில் வச்சுட்டு நம்ம வாயை அப்படி மூடி வச்சுருவாங்க. கஷ்டப்பட்டு அழுது அழுது தான் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டது. ஆனால் அந்த வயசில் சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு வந்து 45 50 வயசு ஆனாலுமே அதுக்கு எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். அதனால் நம்ம அந்த சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லதாக இந்த மாதிரி நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதை வந்து அந்த காலத்தில் அவங்கெல்லாம் நமக்கு அம்மா அப்படி கொடுத்தாங்க. இப்போள்ள காலத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் இட்லி பொடி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம அந்த வயசில் சாப்பிட்றது நமக்கு வந்து மெனப்பாஸ் ஆகிற டைம் வரை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். தோசையில் மட்டும் இல்லை, இட்லி பொடியில் கூட நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம இட்லியில் கூட நம்ம அந்த மாதிரி போட்டு நம்ம பொடி இட்லி மாதிரி கூட செய்து சாப்பிட்லாம். இந்த மாதிரியெல்லாம் செய்து சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.